ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள் நமக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஒன்று, ஹரிசாண்டல்னால் என்ன, வெர்டிக்கல்னால் என்ன. ஒரு லைன் இப்படி இந்த டைரெக்ஷனில் கிடைமட்டமாக போகுது அப்படின்னா இதை வந்து ஹரிசாண்டல் சொல்லுவாங்க. ஒரு லைன் மேலேருந்து கீழே வருது அப்படின்னா இது வந்து வெர்டிக்கல் சொல்லுவாங்க. டிவிஷனில் வச்சு போகலாம். ஓகே, ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் ரெட், டிவில் ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் black, இதில் width 150 pixel, height 150 pixel. இதில் width 50 pixel, height 50 pixel. ஓகே, ரெண்டுமே வந்து ஒரு மெயின் பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த மெயின் பாக்ஸுக்குள்ளே ஒரு சின்ன பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். டிஸ்பிளேவை நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், இந்த பாக்ஸு இங்கே வரணும்னு நினைக்கிறோம், இந்த பாக்ஸு இந்த இடத்துல வரணும்னு நினைக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம மார்ஜின் வச்சு எடுத்துகிட்டு வரலாம். நம்ம என்ன பண்ண நினைக்கிறோம், இந்த பாக்ஸை இங்கே டேரெக்டாக கொண்டு வரணும். ஆனால் நம்ம மார்ஜின் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த பாக்ஸ் இங்கே வரணும் அப்படின்னா இன்னொரு விதமாக கொண்டு வரலாம். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு. டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் லைனில் இருக்கிறதா சிங்கிள் லைனாகவும் மாற்றும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி அலைனும் பண்ணும். இந்த ரெண்டு வேலையுமே இந்த டிஸ்பிளே பண்ணும். டிஸ்பிளேயில் அடிஷ்னலாக ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, டைரக்ஷன். ஓகே, டைரக்ஷன் வந்துட்டு நான் ரோன்னு கொடுக்குறேன். ஓகே, ரோன்னா நம்ம ஆல்ரெடி டேபிளில் பார்த்துருக்கோம். ரோன்னா இது இப்படி இருந்ததுன்னா ரோ as well as horizontal. ஓகே, இப்படி இருந்ததுன்னா இது காலம் as well as வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த பர்டிகுலர் டைரக்ஷனுக்கு வந்துட்டு நான் ரோன்னு கொடுத்துட்டேன். இந்த பாக்ஸு இங்கே நமக்கு வரணும். இப்படி கொண்டு வர்றதுக்கு டைரக்ஷன்ஸ் வந்து டிக்ளேர் பண்ண முடியும். ஒன்று ரோன்னு சொல்லி போடலாம், இன்னொன்று காலம்னு வச்சு போடலாம். நான் ரோன்னு டிக்ளேர் பண்ணிருக்கும் போது ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். ஓகேவா, ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். டைரக்ஷன் ரோவாக இருக்கும்போது இந்த பாக்ஸை இங்கே இருந்த பாக்ஸை இங்கே மூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் நான் கொடுத்துருக்கேன். அப்படி கொடுத்ததுனால இங்கே இருந்த பாக்ஸு இங்கே வந்து ஆலைனாக இருக்குது. இந்த பாக்ஸை நான் இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட்டுக்கு பதிலாக அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் கொடுக்குறேன். இப்போது இங்கே இருந்த பாக்ஸு இங்கே மூவ் ஆகலை, இங்கே மூவ் ஆகிருக்குது. ஸோ டைரக்ஷன் வந்து ரோவாக இருக்கும்போது ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுக்கணும். அந்த பாக்ஸை ரைட்டில் மூவ் பண்ணணும்னு நினச்சா, டைரக்ஷன் ரோவாக இருக்கும்போது அந்த பாக்ஸை வெர்டிக்கலாக மூவ் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா அலைன் ஐட்டம்ஸ் கொடுக்கணும். இப்படி தான் கொடுத்து அந்த பாக்ஸை இங்கே கொண்டு வரணும். இப்போது இந்த பாக்ஸை சேம் பாக்ஸை இங்கேருந்து நான் இந்த இடத்துக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் அடிஷ்னலாக ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணால் போதும். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் வந்துச்சா. ஒரு பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய பர்டிகுலர் வேல்யூவை அலைன் பண்ணி கொண்டு வரணும். இதுதான் சிஎஸ்எஸோட பாக்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க.